இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுணர்வு. அந்த நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 9th அதாவது 9வதாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஔவையார் வந்து உள்ளுணர்வு சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் வரிசையாக இதை உணர்ந்துகிட்டே வந்தீங்கன்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி தான். இந்த புக்கில் நீங்கள் முதல்ல ஒரு ஒரு பேசிக்கை தெரிஞ்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஈஸியாக புரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது உள்ளுணர்வு. அதாவது நினச்சே பார்க்க முடியாத காலங்கள் நம்ம தவம் செஞ்சால் மட்டும்தான் ஈசன் வந்து நமக்குள்ளே இருக்கான், சிவன் நமக்குள்ளே இருக்காங்கிறத உணர்வே நமக்கு வந்து வரும். சரியா? அதுக்கடுத்து நம்ம பல காலம் அந்த சிவனோட பழகி இருந்தால் மட்டும்தான் அந்த இதுக்கு முன்னாடி சொன்னோம்னா அர்ச்சித்து, அந்த அர்ச்சனை அப்படிங்கிறதுல அதில் வந்து அந்த அர்ச்சித்து நல்லா பழகி அந்த உணர்வுகளை நமக்குள்ளே இருப்பை வந்து வச்சு பழகி இருந்தால் தான் அந்த உணர்வை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி வந்து உள்ளுணர்வே பெற முடியும். சரியா? அதுக்கப்புறம் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இது எப்படி கிடச்சிச்சின்னா, அந்த அரிய தவத்தால் தான் அந்த உணர்வு கைகூடுன்னு சொல்கிறாங்க. முன்னாடி நம்ம முன்னாடி பிறவியில் நம்ம முயன்று பண்ண தவத்தால் தான் இந்த பிறவியில் இந்த உணர்வு நம்ம வந்து கைவரப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியும். இதை சரியாக பண்ணினோம் வந்தால். சரியா? இந்த உடம்புக்குள்ளே அந்த உருப்பொருள்லாம் என்னது? சிவனை. அந்த உணர்ந்ததன் பயனாக நம்ம என்ன செய்வோம், அந்த ஓயாத உணர்வு. இப்போ அருள் வந்தவங்க உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உணர்வு ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் சன்னியாசம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள்ட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா சதா அந்த பூஜை தான். அந்த பீடாதிபதிகள் இருக்காங்கள்ல, காஞ்சி கோடி பீடாதிபதிகள் நம்ம பார்க்குறோம். மேபி அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து பார்த்ததில்ல. அவங்களுக்கு அதை தவிர எதுவுமே இல்லை. காலையில் எழும்புறது, அந்த சந்திரசேகர் மௌலீஸ்வரர் அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது அந்த பிக்சரில் நான் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துருக்கேன் முந்தி. அப்போ வந்து அந்த பூஜை, அதுக்கப்புறம் அவங்க வந்து காலையில் எழும்பி ஒரு சந்தியாவதனம், அதுக்கப்புறம் காயத்ரி, இந்த மாதிரி ஆரம்பித்து அந்த பூஜைகள்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த உணவு ஓய்வு தாண்டி மிச்சம் எல்லாமே இறைவன் தான். இந்த ஓய்வில் கூட இதெல்லாம் அந்த மனம். இப்போ மந்திரத்தை சொல்லியே இருக்கீங்க, கண்ணு மூடி இருந்தாலும் மந்திரம் உள்ளே ஓடிட்டு தானே இருக்கும். அது குளிக்கும்போது, அது சாப்பிடும்போது, அது செஞ்சாலும் அவங்க இந்த மாதிரி வந்து சற்சங்கம் பண்ணுவாங்க. அந்த டைம்லேயும் அவங்க சிவனை தான் பேசுகிறாங்க. சிவன் மீன்ஸு நான் எல்லா சாமியும் தான் சொல்கிறேன். நம்ம சிவன் அப்படி சொல்லும்போது அது என்னென்னா, அது வந்து அது ஒரு இறைத்தன்மை. அதனால் நம்ம சிவனுங்கிறது ஒரு தன்மை. நம்ம வந்து அதில் வந்து எனக்கு இந்த டைமில் ஒன்று தோணும். இதே இது வந்து இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லியிருப்பார், இயேசு வந்து என்ன முஸ்லீம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறீங்க, அவங்க வந்து ஏதோ சமையல் முறையில் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி சுவை தான் கொஞ்சம் மாறி இருக்கும். அதே மாதிரி அவங்க பண்ணுற பூஜைகளும் சேமாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பாங்க. அப்போ தானே அவங்களுக்கு வித்தியாசம் காண்பிக்கும். இது வந்து மதம் உருவாக்குறது நோக்கம். ஆனால் அந்த பைபிள் சொன்னபடி அவங்க எழுதி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஔவையார் குரலை இப்படி சொல்கிறோம், திருமந்திரத்தை இப்படி சொல்கிறோம். ஆனால் நோக்கம் என்ன? நம்ம யாருன்னு உணர்றது தான். போகிற இடம் என்ன? நம்ம சொந்த வீடு பேர் தான். எது அடையிறது தான் நோக்கம். நான் முஸ்லீமுங்க, நான் வந்து குரான் தான் ஓதுனேன், நான் இதில் வருவேனா அப்படின்னா வரமாட்டோமா என்ன? அதே மாதிரி நான் பைபிள் தான் படிப்பேன் அப்படின்னா போகிறது என்ன? வீடு பேர் தான். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிவம் அப்படிங்கிறது வந்து ஒரு தன்மை. முன்னாடி பிறப்பில் நம்ம என்ன வந்து எவ்வளோ பயன் மீன்ஸ் நான் எவ்வளோ தவம் பண்ணேன், எவ்வளோ நல்ல தன்மையோடு இருந்தேன், விட்டக்குறை தொட்டக்குறை தான் பின்னே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தவம் பண்ணி தான் அடுத்து நான் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உடல் விட்டுருப்போம். அந்த உணர்வுக்கு நம்ம உள்ள கூட தான் வரும். அதனால தான் வந்து என்னென்னா, நம்ம இந்த பிறவியில் வந்து இந்த உணர்வை நம்ம பெற முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட அசையாமல் வைராக்கியத்தோட தவம் செஞ்சால் மட்டும்தான், விடாமுயற்சியோட அப்படி செஞ்சால் மட்டும்தான் மறு பிறப்பே இல்லாத பேர் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம
நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா அது நல்லா புலப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம எவ்வளோ அந்த தவத்தின் பயன்தான், அதுதான் வந்து நம்ம மறுபிறப்பே இல்லாத பேர் கிடைக்குது. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞான உணர்வு உடல் பெற்றுள்ளது அதுதான் உணர்வு தான் இதோட பயன். ஞான உடல் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் மோன உணர்வு உள்ளே வந்துடும். மோனம் என்பது மனம் ஒடுங்கிய நிலை, எண்ணமற்ற நிலை, ஏகாந்தத்தில் இருக்கிறது. இந்த மேல் சொன்ன பயிற்சிகள்லாம் செஞ்சு வரும்போது இதிலே வரும் பாருங்கள். உடலை பற்றி தெரிஞ்சிருப்போம், சூட்சம உடல்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்போம். இதெல்லாம் திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி. இதை வந்து அந்த கோர்வையை கொண்டு வரும்போது தான் இதெல்லாம் நடக்குது, உடல் இப்படி வந்துச்சோ, சூட்சம உடல் இப்படிலாம் கிடைக்குதோ, அதுக்கப்புறம் நான் ஆதாரங்கள்லாம் நம்ம இது பண்ணுறோம், அப்புறம் வந்து வாயு, அதுக்கடுத்து வந்து அந்த ஹீட்டு, அதுக்கப்புறம் அதனால் எல்லாம் செஞ்சு ப்ராசஸ் செய்யும்போது அமிர்தம் வருது. அந்த அமிர்தத்தை வச்சு தான் நம்ம இளமையோடையும் நரைத்திரை இந்த மூப்பு இல்லாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே அகத்தன்மைக்குள்ளே வந்து அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சித்து அந்த வாங்குகிறோம். அடுத்து வந்து உள்ளுணர்வு, அந்த உணர்வே இறைவனாக முதல்ல வந்து அந்த பண்ணும்போது உணர்வாக பண்ணது, அந்த செயலாக பண்ணுறது, அந்த மலைகள் தூவி பண்ணுறது இப்போ உணர்வாகவே நமக்கு வந்துடுது. இறைவன் உள்ளே பேசுகிறது கேட்கும். அந்த லயத்துக்கு நம்ம மனம் வந்து போயிருக்கோம். சரியா? அந்த ஆதியோடு கலந்து ஒன்றாக அறிவை பெறுவது தான் நம்ம முறையாக செய்யும் தவத்தோட பயனே என்ன தெரியுமா? அவங்க நம்ம அந்த உள்ளுணர்வோடு நம்ம வந்து ஐக்கியமாகி அவங்க பேசுகிறத கேட்குறது தான். இதுதான் நம்ம இந்த இறைவனோட கலந்துட்டது, அதோட நோக்கமே அதான். அப்போ இது நம்ம எங்கெங்கே போயெல்லாம் இதெல்லாம் பண்ணலான்னா, சுடுகாடில் போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த சிவம் சன்னியாசிகள் இந்த மாதிரி ஆண்கள் போய் சுடுகாட்டில் தவம் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி மலையில் போய் இந்த மாதிரி செஞ்சால் அந்த உணர்வை வந்து ஈஸியாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த அட்மாஸ்பியர் இருக்கும், அந்த தன்மை இருக்கும். அந்த சிவன் வந்து அந்த தன்மையில் காரணமே இல்லாமல் சுடுகாட்டில் சிவன் இருப்பாரா சொல்லுங்கள்? அவ்வளோ பெரிய இறைவன். சுடுகாடுங்கிறது என்ன தெரியுமா? யாரும் நினச்சி பார்க்காதது. எதை வந்து நம்ம விரும்பலையோ, எது நமக்கு வெறுக்கிறோமோ, எதை வந்து பயப்படுறோமோ, அதுதான் விரும்பி எடுத்துக்கிறது தான் அந்த காடு, சுடலை. அப்போ அப்படிங்கும்போது என்னென்னா, அந்த இடத்துல நம்ம எப்படினாலும் நம்ம செத்து போகிற உறவுகள்லாம் ஒரு செத்து போகும்போது உடல் எடுத்துகிட்டு போகிறது வந்து என்னென்னா அந்த சுடுகாடு தான். அந்த சுடுகாட்டில் தான் சிவன் இருக்கும். அதே மாதிரி அந்த மலை, காடுகள் இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம தவறு செஞ்சால் இந்த உணர்வை வந்து நம்ம ஈஸியாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.